யாருமே இல்லாம ஊர்ல இருந்து வர்றவங்க நம்ம வாழ வைக்கிறோம். அவங்களுக்கு நம்மளே வாழ வச்சு இத்தனை நாள் வாழுங்கன்னு சொல்றோம். உனக்கு இந்த ஊர்ல உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? வர்றவனா நம்ம வாழ வைக்கிறதான். வந்தால வாழ வைக்கிற பூமி இது. நம்ம பூமியில வந்தானா ஒரு பொறுப்பு கொடுத்தீங்களா? அப்போ வராம விட்டுருங்க, அழிச்சிருங்க. அன்னையே கூப்பிட்டு நீங்க வாழ வைப்பீங்க, திருப்பி இன்னைக்கு வேணாம்னு சொல்ல தப்பறா இல்லையா? அப்போ ஒரு 10 வருஷம் நீங்க ஆள்றீங்க, இன்னைக்கு உங்களுக்கு வேணாம்னு சொல்றீங்க. 10 வருஷம் முன்னாடி அதை செய்ய வேண்டியனா? இன்னைக்கு எலெக்ஷன் வந்தோன்னா இன்னைக்கு எல்லா மக்களும், இந்தியா மக்கள், என் சொந்த மக்கள் சகோதரியாக ஆள்னு ஆசைப்படுறேன். இப்படிதான் நாங்க வாழணும் கடைசி வரைக்கும். நீ நடுவில் வந்துட்டு நீ பிரிஞ்சு போ, நீ பிரிஞ்சா வீட்டுக்கு வீட்டு தெருவு சண்டையாயிரும். இன்னைக்கு நான் கேட்குறேன், ஒவ்வொருத்தனும் ஒரு கவர்னர் இருக்கான். எங்க எல்லா நாட்டிலையும் ஒவ்வொருத்தனும் நம்ம ஆளு இருக்கான், துணை ஜனாதிபதி. அந்த பதவி கொடுக்காங்கள, அப்ப இங்கேயே நீங்க போட்டி போடுற. உங்களுக்கு எல்லா வேலையிலயும் நம்ம வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? அத மாதிரி நம்ம வேலையிலையும் எல்லாரும் வாழணும்.